ஓகே, நம்ம இப்போ ஹோட்டல்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹோட்டல்லேருந்து நேராக மியூசியம் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் போகலாம். எவ்வளோ தூரம் காமிக்குதுன்னா 6 கிலோமீட்டர் 1 மணி நேரம் 24 நிமிஷம். மொத்தம் 2 பிளேஸுக்கு போகிறோம். நம்ம அப்படியே வாக்கிங்லேயே போய்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். வெயில் சரியான வெயில், வேறு வழி இல்லை, நடந்து போய் தான் ஆகணும். துபாயை கம்பேர் பண்ணையில் ஃபுஜேராவில் வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபுஜேராவில் காயின் ஃபோன் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை, எல்லாம் டஸ்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். நம்ம ரைட் சைடில் பார்த்துருக்கிறது ஃபுஜேராவோட ஒரு லேர்னிங் ஸ்கூல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுஜேராவில் லேர்னிங் ஸ்கூல், அந்த யூனிவர்சிட்டியோட பஸ்ஸு, லேர்னிங் ஸ்கூலோட பஸ்ஸு லைனாக எடுத்து வச்சுருக்காங்க. கலரே சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ஒயிட் கலர், ப்யூர் ஒயிட்டில், கிளாஸ் மட்டும் பிளாக்கில், வண்டி பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் காலேஜ் பஸ்ஸு எல்லோ கலரில் இருக்கும், இங்கே பூரா ஒயிட் கலர், கிளாஸஸ் மட்டும் பிளாக்கில். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யூனிவர்சிட்டி போட்டிருக்காங்க, UAEU. பஸ்ஸு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. வெயில் சரியான வெயில். ரீச் ஆகிட்டோம். ஃபுஜேராவில் ஒரு ஃபேமஸான பிளேஸ், கிராண்ட் மஸ்ஜித், ஃபேமஸான பிளேஸ், சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக. கேமரா எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம். இன்சைடு வந்து கேமரா வந்து நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அது கேமரா உள்ளே வைக்க சொல்லிட்டாங்க. நான் பேக்கில் வச்சிட்டேன். மொபைலில் வந்து சும்மா நார்மலாக வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து ஃப்ரீ கல்ச்சுரல் டூர் வந்து இந்த கிராண்ட் மஸ்ஜித்தில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் வீடியோஸ் வந்து நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. கல்ச்சுரல் டூர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. ஸோ நான் எடுக்கிறேன். அவர் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னு நான் விசிட் டூர் முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. கலர் வந்து சந்தன கலரில் இது பண்ணியிருக்காங்க அந்த மசைக்கு. சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் இதுக்கு வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் வந்து தனியாக இருக்காங்க. ஒரு டூரிஸ்ட் வந்து ஒரு 5 பேர் இல்லை 10 பேர் சேர்ந்தால் கூட்டிகிட்டு போய் அந்த ஃபுல்லாக டூர் வந்து விசிட்டர்ஸ் டூர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. வாவ், எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வெயில் தான் ஜாஸ்தி. ஆனால் துபாய் கம்பேர் பண்ணையில் வந்து ஃபுஜேரா வந்து ரொம்ப ஒரு பிஸியஸ்ட் சிட்டி இல்லாமல் ஒரு அமைதியாக சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணணும் ஃபுஜேரா. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் டூர். கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக வந்து அவர் வந்து இந்த பிளேஸை வந்து ஃபுல்லாக ஆஃப் சைடு வச்சு சுற்றி காமிச்சிட்டு இது வந்து ஃபோட்டோ ஸ்டாப்னு சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி நின்றுருக்கிறவர் தான். இந்த ஃபோட்டோ ஸ்டாப்பில் மட்டும்தான் நம்ம கேமரா யூஸ் பண்ண முடியும். இவர் என்னென்ன சொன்னார்னா, இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து மலேசியா கவர்மெண்ட்டில் இருந்து வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சிரியாவில் இருந்து அந்த மார்பிள்ஸு, அந்த மொசைக்கு அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரே டைமில் 28,000 பேர் ப்ரேயர் பண்ணலாம். இன்னர் சைடு வந்து 14,000 பேரும், அவுட்ரு சைடு வந்து 14,000 பேரும் பண்ணலாம். இதில் வந்து ஃபுஜேராவோட சென்டர் பாயிண்டில் தான் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் லைட்டு வந்து 355 இந்த வாலில் தொங்கிட்டு இருக்கு இல்லைங்களா லைட்டு, இதெல்லாம் அந்த நம்பர்ஸில் இருக்குது. ஆனால் இவங்க சைடு வந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் வைக்குதுன்னா, நான் வந்து ஒரே ஒரு பர்சன் தான் வந்திருக்கேன். ஆனால்
ஒரு 10 பேர் வந்தால் தான் அந்த கல்ச்சுரல் டூர்னு சொல்லி காமிப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒருத்தருக்காக கூட அவர் எஃபர்ட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பேசினார். அவர் வந்து அரபிக்லேயும் இங்கிலீஷ்லேயும் கலந்து பேசினார். என்னால் வந்து ஃபுல்லாக வந்து லெசன் பண்ண முடியல. ஏன்னா அவர் சொன்னதில் கொஞ்சம் புரிஞ்சது மட்டும்தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்புறம் நீங்கள் அந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்ச்சாக ஸ்மாலாக இருக்கும். அது வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு நாட் எக்ஸாம்பிளுக்கு எஜிப்டோட டீச்சர், இஸ்லாமிக்கில் அந்த டீச்சர் வந்து எப்படி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த ஷேப்பில் அந்த பொசிஷனில் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரி டைப்பில் இருக்குமாமா. அந்த டோர் ஓப்பன் வந்து எஜிப்டோட கல்ச்சர் டைப்பில் இருக்குன்னு சொன்னார். இந்த இடத்துல உள்ளே வந்து செமையாக ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது. ஆனால் வெளியே வந்து சரியான வெயில். ஓகே, ஃபோட்டோ ஸ்டாப் டைமிங் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாரு. நான் இப்போ இன்னர் சைடு போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 4 சைடு வந்து பில்லர் மாதிரி இருக்குது. 1 2 அப்புறம் அங்கே ஒன்று 3 4. இந்த 4 வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்குமாமா. ஃபஸ்ட்டு 2 வந்து ஒரு ஹைட்டில் இருக்கும், பின்னாடி 2 ஒரு ஹைட்டில் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, விர்ச்சுவல் டூர் முடியும். இங்கே வாஷ்ரூம்ஸு பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்காங்கன்னா ஷேக் ஜயீத் கிராண்ட் மஸ்ஜித் ஃபுஜேராவில் இருக்கிறாங்க. உள்ளே வந்து இன்டீரியர் வந்து உண்மையாலுமே பிரம்மாண்டமாக இருக்குது. வெளியே வந்து வெயில், சரியான வெயில். ஆனால் உள்ள கிளைமேட் கோல்டு வந்து சூப்பராக இருக்குது. இதில் ஒவ்வொரு விஷயம் அவர் சொன்னார். அதில் ஒரு சிலது மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ஹாலில் வந்து இங்கே மேலே இருக்கு இல்லைங்களா, இந்த லைட் வந்து எவ்வளோ இருக்கும், எவ்வளோ டன் இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? என்கிட்ட அவர் கேட்டார். நான் வந்து ஒரு டன் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் சொன்ன இம்ப்ரெசிவ் நம்பர் எனக்கு உண்மையாலுமே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. 7 டன்னுங்க. 7 டன்னு இதில் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், எல்லா மெட்டீரியலும் காப்பர் கலந்துருக்காங்க. ப்ளஸ் அந்த லைட்டு எல்லாம் டோட்டல் வெயிட் சேர்ந்தது 7 டன். இந்த ஹால்லேயே வந்து இது ஒன்று தான் பெருசாக இருக்குது சென்டரில். அது போக இதோட சப்போர்ட்டாக வந்து 4 வச்சுருக்குறாங்க. அங்கே 1 2 3, அந்த சைடு உள்ளால் இருக்கணும் 4. அப்புறம் இந்த ஹாலில் ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடில் வந்து சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி மேலே போகும். அது வந்து கோல்டன் பிளேட்டில் உள்ளே வச்சு செஞ்சுருக்காங்க. இந்த கார்பெட் வந்து பெல்ஜியம் அங்கேருந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4 ஸ்விங் மிஷினில் வச்சு பண்ணியிருக்காங்க. 80% வந்து ஒரிஜினல் உல் கொண்டு செஞ்சுருக்கிறாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு விஷயமே சிறப்பாக இருக்குது. அவர் நிறைய சொன்னார். அப்புறம் இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கிளாக்கில் வந்து அவ்வளோ ஒரு விஷயத்த இருக்குது. ஆனால் அந்த கிளாக் சரியாக ஜூம் பண்ண முடியல. அதில் நிறைய விஷயம் அந்த கிளாக்கில் இருக்குது. டிஜிட்டல் கிளாக்கு 1500 வருஷம் சம்திங் சொன்னார். அந்த வருஷத்துக்கு இல்லை அந்த கேலண்டர் எல்லாமே அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அதில் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கரண்ட் டைமும் இருக்கும். அந்த பழைய இதுவும் டைமிங் அதில் செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே இந்த ஹால் வந்து ப்ரேயர் ஹால் வந்து ஜென்ஸுக்கு. அவர் என்கிட்ட மொத்தம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சு 2 கொஸ்டின் கேட்டாருங்க. ஒன்று வந்து லேடிஸ் ஹால் வந்து எங்கே இருக்கோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். அப்புறம் இந்த ஹாலுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து எதில் வரும்னு கேட்டார். 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நான் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டேன். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியல சரியா. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னங்கன்னா, இந்த ஹாலில் வந்து லேடிஸ்க்கு வந்து எங்கே இருக்குன்னா ப்ரேயர் ஹால் இந்த பில்டிங்கில் அண்டர் கிரவுண்டில் இருக்குங்க. அண்டர் கிரவுண்டில் இருக்குது. ஏசி வெண்ட் வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், நீங்கள் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏசி வெண்ட் வந்து எங்கே இருக்குன்னா அந்த சைடு ஆர்கிடெக்சர் இருக்கும், அந்த டிசைனிங் கொடுத்துருப்பாங்க காப்பரில், அதில் தான் ஏசி வச்சுருக்காங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஃபுஜேரா வந்தீங்கன்னா இங்கே இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து எதுவுமே கிடையாது, ஃப்ரீ. ப்ளஸ் கல்ச்சுரல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் நம்ம கூட வராரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் என் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு எந்த ஒரு காசுமே என்கிட்ட வாங்க கிடையாது. அவ்வளோ விஷயத்தை என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் ப்ரௌச்சர் கொடுக்குறேனாரு. அதை நான் வந்து
வாங்கிட்டு அதில் முடிஞ்சால் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். வாவ், வெளியே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா பார்க் அழகு சூப்பராக இருக்கு. வாவ், அல்லாஹு லிமன் ஹமிதா. அல்லாஹு அக்பர். ஒரு வழியாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வாங்க அடுத்த பிளேஸ் வந்து ஃபுஜேரா நேஷ்னல் மியூசியம் போவோம். மியூசியம் வந்து இந்த வழியாக தான் நடந்து போகணும். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. வாங்க மியூசியம் போய் அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம்.